இருந்தாலும் சரி இவ்வளவு நல்ல பசங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் நல்ல பசங்கன்னு என்ன கொடுமைன்னு சொன்னா நான் நல்ல பசங்கன்னு தான் சொன்னேன். ஆனா ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைங்க தான் கைதட்டாங்க போனா போறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் நல்ல பசங்கன்னு சொன்னேன்னா ஒரு பையன் சொல்றான் எனக்கு பொழுது சவுண்டு கூட கேட்காது சார், நான் எப்பயுமே படிப்பை தவிர வேற எதுவுமே சிந்திக்கிறது இல்லை சார், அவ்வளோ நல்லா சார் அப்படின்னு இதெல்லாம் என் ஹிஸ்டரியிலேயே நானும் ஒரு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுல ஒரு ரொம்ப குறைச்சலா வச்சா கூட ஒரு 200 ஸ்கூலுக்காவது போயிருக்கு. ரொம்ப குறைச்சலா ஒரு 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்த்துருப்பேன். ஆனா இவ்வளவு நல்ல பையனை நானும் என் வாழ்நாள் கூட தேடி ஒரு வீடியோ எடுத்தாரு, அதனால பேரை சொல்லல அந்த கேட்டுக்கிட்டேன். இருந்தாலும் நான் ரெக்கார்ட் ஆகிடக்கூடாதான் நீ நாளைக்கு இவ்வளவு நல்ல பையன் யாருன்னா அப்புறம் எல்லா ஸ்கூல்ல இருந்து போட்டி போட்டுக்கிட்டு நாமக்கல்ல இருந்தெல்லாம் கிளம்பி வந்து தம்பி எங்க ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னு அடுத்து காலேஜ்ல எல்லாம் வந்துருவாங்களா இல்லையா? என்னடாக்குன்னு ஐஐடி JEE எல்லாம் எழுதவே வேண்டாயா, நீ நேரா கிளம்பி எங்க ஐஐடியில ஜாயின் பண்ணிடு அப்படின்னு கூப்பிட போறாங்களேங்கிறதுக்காக. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமானக்கண்ணு அப்படி பாரு. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையன் பதமா இல்லையா? நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். எவ்வளவு நல்ல பசங்களா இருக்கு. ரைட். ஆனா நம்ம இப்ப இந்த நேரத்தை கொஞ்சம் விரைவாகவும் இப்போ உங்களுக்கு ஒரு கோலை எப்படி செட் பண்ணணும், அந்த கோலை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. கோல் என்பது கொஞ்சம் லாங் டேர்மா சார்ந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ரைட். டாக்டர் ஐஏஎஸ் அப்படிங்கிற ரேஞ்சில சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நம்ம கண்ணு முன்னாடி தூக்கிக்கிட்டே இருக்கு. இந்த கழுத்துக்கு மேல உங்களை கத்தி மாதிரி நீ 9th நீ 10th நீ 11th நீ 12th நீங்கள் உங்களுடைய அந்த ஆண்டு பரீட்சைகளை இந்த தேர்வுகளை வெற்றிகரமாக முடித்து அதுல சில பேருக்கு நம்ம கொஞ்சம் நல்லா காமிச்சு இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வருங்க பாத்துங்க ஒரு அட்டை இருக்குங்க அப்படிங்கிற சில எஃபெக்ட். ஏன்னா வெளியில கேட்பாங்க மார்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நல்ல வார்த்தையே தெரியாது. சாப்பிட்டியா, படத்துக்கு போனியா, இன்று நேற்று நாளை பார்த்தியா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. என்னதான் கேட்பாங்க, தம்பி என்ன படிக்கிறீங்க, எவ்வளவு மார்க், நல்ல கேள்வி கிடையாது அவங்களுக்கு. சரியா? இது நமக்கு தெரியும். ரிலேட்டிவ்ஸ் வந்தாலே ஜெனரலா இதெல்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? அதனாலதான் நம்ம பையன் என்ன பண்றாங்க, யாராவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அப்படியே செவிலியர் குச்சி எஸ்கேப் ஆயிடலாம். பொம்பளை பிள்ளைங்க செவிலியர் குச்சிக்க முடியாதுங்கிறதுனால வீட்டுக்குள்ள ரூம் போய் கதவை தாப்பா போட்டு உட்காந்துக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்களா, இவங்க வெளில விட்டா கேள்வி கேட்பாங்க, இதுக்கு எங்க ஸ்கூல்லயே பரவாயில்ல அப்படி. இது நமக்கு ரெகுலர் விஷயம். ஆனா இப்ப அந்த படிப்பை அந்த தேர்வை இன்னும் கொஞ்சம் சுலபமா, இன்னும் கொஞ்சம் நல்ல மதிப்பு, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னா 50 மார்க் வாங்குறவரு ஒரே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஓவர் நைட்ல 100 மார்க் எல்லாம் வாங்க முடியாது. ஆனா கண்டிப்பா 50 மார்க் வாங்குறவரு ஒரே மாசத்துல 60 மார்க் வாங்க. அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணாருன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவராலையும் 100 வாங்க முடியும். வித்தியாசம் புரியுதா? நான் இது நியாயமா விளக்கமா சொல்லணும். ஆனால் நேரம் கருதியும் நான் உங்களுக்கு நிறைய வேகமா இன்ஃபர்மேஷன் சொல்லணுங்கிறதுனால நான் என்ன பண்றேன், என்னுடைய கதைகளையோ ஜோக்குகளையோ மற்றதை கட் பண்ணிக்கிறேன். சரியா? ஏன்னா எனக்கு ட்ரெயின் இல்லை, ஆனா அறிமோன் சாருக்கு ட்ரெயின் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க தப்பிச்சு. ஆமா இல்லைன்னா நான் இங்க நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு 9 மணி வரைக்கும் தம்பி இல்லை நம்ம கிளாஸ் எடுக்கலாம். நீங்க என்ன இருக்கீங்க, ஏன் சார் இந்த பாடம் எடுத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடாதா இல்லையா? அதனால அவருக்கு ட்ரெயின் இருக்கிறத நினைச்சு நீங்க எல்லாம் சந்தோஷப்படணும். கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், நல்லவங்களை சோதிப்பாரு. ஆனா கைவிட மாட்டாருங்கிற டயலாக் இப்ப ஞாபகம் வரணுமா இல்லையா? அதனால சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல நம்முடைய மூளை எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பாதி பிரச்சனை சால்வ். ரைட்? அது இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க எல்லாம் இன்னொருத்தைகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வேற என்ன பண்றது சார், அதெல்லாம் எங்க இருக்கு அப்புறம் நான் எப்படி போய் பாக்குறது அப்படின்னு சொல்லி. ஒரு சாதாரணமா ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன் அவன் மாமா ஒரு மாவு மில் வச்சிருந்த ஒரு சின்ன குக்கிராமம், நம்ம வள்ளியூரை விட இன்னும் சின்ன கிராமம். இந்த கிராமத்துல இருக்கிறது ஒரே ஒரு மில்லு, அந்த மில்லுக்கு சொந்தக்காரர் உங்க மாமா. இவனுக்கு இந்த மாவு மில்ல பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா எப்படி இதுல வந்து அரிசி நெல்லு எல்லாத்தையும் போட்டு கோதுமை எல்லாத்தையும் போட்டு எப்படி அரைக்கிறாங்கன்னு இவனுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அது அழகா அப்படியே கொண்டு வர்றாங்க பெரிய பெரிய இதுல அப்படியே சின்ன சின்னதா தூளா ஆயிடுது, எப்படி இது அரைக்குதுன்னு இவனுக்கு ஒரு பெரிய
இவன் அதை கண்டி விடுறதே கிடையாது. எப்ப கேப் கிடைச்சாலும் மாமாவோட பில்லுல ஆஜர் கிடையாது. எஸ் சார் அப்படின்னு நேரா போயிடும். ஒரு நாள் கூட நுழையிறான், பார்த்தா இன்று பில் விடுமுறை அப்படின்னு போட்டு, ஐயோ இன்னைக்கு நமக்கு ஒண்ணு வேலை இல்லையா, லீவ் விட்டாங்களே. ஆனா உள்ள ஏதோ சத்தம் கேட்கு. மாமா உள்ளதான் இருக்காரு போல, லீவு வேலை பார்க்கறவங்களுக்கு தானே, மாமா உள்ளதான் இருக்காரு. உள்ள போனா பார்த்தா அவ்வளவு பெரிய விசிறு கீழே அப்படியே பிரிச்சு விழுந்துறாரு. தனித்தனியா பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சுக்கிறது. என்ன மாமா லீவ் விட்டீங்க, ஏதோ ரிப்பேரா, அதான் பிரிச்சு போட்டிருக்கா? ரிப்பேர் இல்லடா கண்ணு, இந்த விஷயம் தானே நமக்கு எல்லா நல்லதையும் செய்யுது. இந்த மிஷின் என்ன பண்ணுது, எனக்கு தேவையான வருமானத்தை என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் செய்யுது. அப்ப நான் என்ன செய்யணும், இதை ஒழுங்கா பராமரிக்கணும். அதனால மாதத்துக்கு ஒரு முறை இது முழுக்க கழட்டி தொடச்சு கிளீன் பண்ணி எண்ணெய் எல்லாம் போட்டு எல்லாம் செய்வேன். அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறேன். இது ஏன் செய்யணும்னு ஞாபகம் வச்சு. நாட்டுல பல பேர் அவன் மூளைக்கு இதெல்லாம் செய்யறதே அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கான். அது கெட்டுக்கிட்டு போயிடும் போது சார். ஏன் அதை யூஸ் பண்ணோம்னா என்ன ஆயிரும், எவ்வளவு சிக்கல் ஆயிரும். சில பேர் சொல்றான், படிச்சு அப்படியே குழம்பி போயிட்டேன் சார். கொடுமை என்ன, இந்த மூளையினால 35 லட்சம் வருஷத்துல நடந்ததை ஞாபகம் வச்சுக்க முடியும். எவ்வளவு இவனுக்கு 4 பக்கம் படிச்சதுக்கு மண்டை போடும். மூளையினுடைய பவர் அவ்வளவு ஆற்றல் அதிகமானதை நம்ம யூஸ் பண்ணல. ஏன், நம்ம பத்திரமாவே வச்சு யூஸ் பண்ணவங்கெல்லாம் மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், யூஸ் பண்ணா ராசிக்கலாயிருமோ நினைக்கிறோம். அது அப்பப்ப என்ன பண்ண, உடனே கலட்டி உடனே எண்ணெயெல்லாம் போட சொல்லணும்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு வேற விதமான ஃபுட் இருக்கு. வேற விதமான ஃபுட்னா என்ன சார், கேள்விகள் கேட்டு பிஸ் கொடுத்து பசில்ஸ் கொடுத்து இப்படி எல்லாம் அந்த மூளையை என்ன பண்ணணும், கொஞ்சம் வேலைக்கு உள்ளாக்கணும். அப்பதான் என்ன பண்ணும், அது இயக்கும் பொழுது நல்லா இயக்கும். அதுதான் அதற்கான கிரீஸ். இதை தெரிஞ்சுக்கணும். இப்ப போட்ட உடனே இந்த மாமாட்ட கேட்கிறான், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு. சரி ரைட்டு, தண்ணி எடு, அந்த துணி எடு, அந்த எண்ணெய் எடுக்கிற மாதிரி இவனை ஏவுட. இவனுக்கு தெரியும் மாமாவுக்கு எப்ப கேள்வி கேட்கணும். நம்ம பசங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே, எல்லா டீச்சர்ஸும் உலகத்துல கேள்வி கேட்டா பதில் சொல்லி தருவோம். ஆனா நம்ம பசங்க கேள்வி கேட்டா 2 பதில் முதல்ல வரும். முதல் பதில் வாய வரும், ஓகே shut up and listen. ஏன் இந்த பதில் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல நான் ரொம்ப பிராக்டிகலா தான் எல்லாத்தையுமே பேசுவேன். ஆனா ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களை ஏன் நீ ஒரு கேள்வி கேட்கிற, ஏன் பதில் சொல்லாம shut up and listen சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு ரியாக்ஷன் வரும். என்ன ரியாக்ஷன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் தனியா வந்து கேள்வி. இந்த 2 ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த 2 ரியாக்ஷனுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பசங்க கேள்வி கேட்கறதுக்கான காரணத்தை பொறுத்து தான் பதில் வரும். காலையில மாணவர்களுக்கு வேற ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் நினைப்பது வேறு, விரும்புவது வேறு, வெளிப்படுத்துவது வேறுன்னு சொல்லி. அதேதான் இங்கேயும் பிரச்சனை. பையன் ஏன் தெரியுமா டீச்சர்ஸ் கேள்வி கேட்கிறான், 2 காரணத்துக்காக. அதான் பிரச்சனை. அதனாலதான் அந்த 2 ரியாக்ஷன் வருது. முதல் கேள்வி அவங்களை கிளாஸ் எடுக்க விடாம பண்ணு. அதனாலதான் அவங்க 2வது ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேள்வி. ஏன், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க மாட்டேன். நீ இப்படியே கேள்வி என்கிட்ட அது கொண்டு போய் நான் எடுக்க வந்த கிளாஸே எடுக்க கூடாது, அதானே உன் பிளானு அப்படின்னு அர்த்தம். முதல் ரியாக்ஷனுக்கு காரணம் என்ன தெரியுமா, இவன் டீச்சரை முட்டாளாக்கணும்னு நினைச்சு கேள்வி கேட்கிறான், அவங்களை இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சு கேள்வி கேட்கிறான். எனக்கு ஏதோ உலகமெல்லாம் மேட்டர் தெரியணும், அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு குறுக்கால ஒரு கேள்வி கேட்டு இது உங்களுக்கு தெரியுமா பத்தியா அப்படின்னு அர்த்தம். இந்த 2 விஷயங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. யாருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கண்டிப்பா கேட்டா பதில் கிடைக்கும். சந்தேகம் கேட்டு கிடைக்கலன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா நானும் உங்களை பயன்படுத்திருக்கேன். நான் இத்தனை வருடங்கள்ல எத்தனையோ பேரிடம் எத்தனையோ விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில இங்க அந்த சாம்பிள் நடந்தது. இன்னைக்கு காலையில நீங்க எல்லாரையும் கேட்டுக்கலாம், ஸ்டாஃப்ஸ், கரஸ்பாண்டன்ஸ், டைமோன்ஸ் எல்லாரையும் கேட்டுக்கலாம். இன்னைக்கு காலையில இங்க ஒரு பையன் பைபிள்ல இருந்து ஒரு கதை சொன்னா, நான் எப்படி கவனிச்சு அவனை கேட்டுக்கிட்டு, ஏன் அவன் தெரிந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒண்ணு இங்க தலையில கும்பு இல்ல, எனக்கு ஒரு புது விஷயம் கிடைக்குதா, லெட் ஹிம் டாக், அவன் பேசட்டும், நான் கேட்கலாமா இல்லையா? இந்த கேட்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப அவனுக்கு மாமாட்ட எப்ப கேட்டா காரியமாகும்னு தெரியுது. ஏன், அவனுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை.
புரியுதா? ஒரு டீச்சர்ட்ட எப்ப கேட்கிறோம் எப்படி கேட்கிறோம் அதெல்லாம் தான் வித்தியாசம். கேட்டாலாம் கிடைக்காம இல்ல, கேளுங்கள் தரப்படுங்கிறது தானே விஷயமே. ஆனா கேட்கிற மெத்தட், இவன் என்ன பண்றான், மாமாக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு எண்ணெய் எல்லாம் கொடுத்துட்டு கிளீன்லாம் பண்ணி முடிச்சோடனே, ஆமா இப்ப பிரிச்சுதானே போட்டிருக்கு, இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு சொல்லி தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப சொல்லி கொடுங்க. எந்த நேரத்துல கேட்கறான் பத்தியா தெளிவா? இப்ப மாமா என்ன வச்சுக்கிறாரு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா என்னென்ன அப்படின்னு சொல்லி இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தர்றாரு. பின்னாடி இந்த மாவுமில்ல ஆரம்பிச்ச இன்ட்ரெஸ்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்த உடனே அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் உட்கார்ந்து பல நாட்கள் பல மாதங்கள் செலவழிச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் தேடி தேடி தெரிஞ்சுக்கிறான். இன்னைக்கு உலக அளவுல இயற்பியல்ல பிசிக்ஸ்ல மிகவும் புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி பேராசிரியர் யஷ்பால் இப்படித்தான் உருவார். நீ அவரை தூர்தர்ஷன்ல பார்க்கலாம். யஷ்பால் இன்னைக்கும் அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல ரொம்ப தெரியும். யார் கேள்வி எழுதி அனுப்பிச்சாலும் அவர் பதில் சொல்லுவாரு. அந்த மாதிரியான ஒரு நபர். தூர்தர்ஷன்ல பிக்ஸடா சயின்ஸ் வந்து எளிமையா சொல்லி தரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து அவர் பண்ணிட்டே இருக்காரு. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில பண்றாரு. இருந்தாலும் நம்மளாலேயே அதை செய்ய முடியும். தமிழ்ல மக்கள் தொலைக்காட்சியில சுப்பையா பாண்டியன் அப்படின்னு ஒரு புத்தர் புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழ்ல மாயா பஜார் அப்படின்னு குழந்தைகளுக்கான ஒரு இணைப்பு போடுறாங்க. அதுல சின்ன சின்ன சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு சுப்பையா பாண்டியன் ஒரு ஆசிரியர். பார்க்கலாம், ஒண்ணு டிவியில பார்க்கலாம், இல்ல பேப்பர்ல படிக்கலாம், கத்துக்கலாம். அப்ப கத்துக்கிற ஆர்வம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூளையினுடைய ஃபங்க்ஷன். சரியா? இந்த மூளைக்கு ரெண்டு மேட்டர் தான். என்ன? ஒண்ணு, அதுக்கு எழுத்து தெரியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கிளாஸ் எடுத்தாலும், உனக்கு எவ்வளவு கேம் கொடுத்தாலும், எவ்வளவு கதை சொன்னாலும், மூஞ்சி கொஞ்ச நேரத்திலே ஏன் இப்படி ஆயிடுது? எப்படி இருக்கலாம்? ஏன் தெரியுமா இல்லையா? அதுக்கு பேரு பிரெயின் ட்ரெயின் பேர். மூளை என்னங்க ஆகுது? டயர்ட் ஆகுது. ஏன் மூளை டயர்ட் ஆகுதுன்னா நீ அதுக்குள்ள வேலை கொடுக்கல. ஏன்னா அதுக்கு இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அதான் வேலைக்கு ஆகாது. அதுக்கு வேற தேவை. அதுக்கு என்ன சார் தேவை அப்படின்னா, அப்படியே கண்ணுக்கு குளுமையான காட்சிகள் எதையாவது காமிச்சிங்கன்னா அப்படியே பார்க்கணும். சும்மா தான் நான் சொல்றதெல்லாம் சயின்ஸ். நீனா வேற ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நினைச்சு சிரிச்சா நான் பொறுப்பு இல்லை. நான் தெளிவா சயின்ஸ் தான் பேசுறேன். நீ எப்படி ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன்னா, காட்சிகள் தான் உன்னுடைய மூளையில பதிவாகும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்ன அத்தனை பேரும் கரெக்டா சொன்னீங்களா இல்லையா? சார் ஏற்கனவே வந்து என் கிளாஸ் எடுத்தோம்னு சொல்லி, ஆனா இப்பதான் வந்து பேரே கேட்கிறாங்க. ஏன்? என்னுடைய உருவம் ஞாபகத்துல இருக்கும். எங்கேயோ பார்த்துட்டோம்டா, நமக்கு வந்திருக்காரு, அது தெரியும். ஆனா பேர் என்ன ஆகல? பேருங்கிறது எழுத்து இல்லையா? எழுத்து என்ன ஆகல? மூளையில நிக்கல. புரியுதா? இதான் காட்சிக்கும் எழுத்துக்குள்ள வித்தியாசம். இப்ப முதல்ல அடிப்படை, நீ எந்த விஷயத்தையும் காட்சிப்படுத்தியும் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? விஷுவலைசேஷன் அப்படின்னு டெக்னிக். நான் ஒரு மெமரி டெக்னிக் சொல்ல போறேன். சோ அப்பப்ப அந்த டெக்னிக் உடைய டேர்ம்ஸ் சொல்றேன். டேர்ம்ஸ் மறந்துட்டா ஒரு நஷ்டம் இல்ல, நோட் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. பட் டேர்ம்ஸ் மறந்துட்டாலும் பிரச்சனை இல்ல, விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சோ என்னங்க விஷுவலைசேஷன் பண்ண காட்சிப்படுத்தி பார்க்கணும். ஒரு பாடத்தை பார்க்கறேன்னா கூட காட்சிப்படுத்தினா என்ன சார் யூஸ்? ரொம்ப சிம்பிளான டெக்னிக் சொல்லி தரேன். ரைட்? கிரிக்கெட் விளையாடுறீங்களா? கிரிக்கெட் விளையாடுறீங்க கூட கை இங்க யாரும் விளையாடுறாங்களா? ஜென்ஸ் பண்ணுங்க. ஓகே பாய்ஸ், தேங்க் யூ. கிரிக்கெட் இந்தியாவில் பிரபலமான கேமா இல்லையா? ஓகே. புக்கை வச்சு கிரிக்கெட் விளையாடுறீங்களா? கிரிக்கெட் விளையாடுறதுன்னா புஸ்தகத்தை பேட் ஆக்கி அதுல இருந்து ரெண்டு பக்கத்தை கழிச்சு பந்தாக்கி விளையாடுற சொல்லல. எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. நாங்க பிளான் பண்ணபடி பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை கிழிச்சு பந்த உருட்டுற கேம் காலையில ஐமோன் சார் என்கிட்ட சொல்லல. என்ன திடீர்னு பந்தா பேப்பரை கழிச்சு உள்ள பந்தெல்லாம் உருட்டு வச்சார்ல, எதுக்குல அந்த கேம் நடத்துறாருன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வீடியோ எடுக்கிறாங்கிற விஷயத்தை நோட் பண்ணிட்டாரு. ஏன் நீங்க எல்லாம் இன்னைக்கு கிளாஸ் படிச்சு போனோம்னா உங்க வீட்டுல போனோம்னா கேட்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க ஸ்கூல்ல எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க, என்னத்தை கிழிச்ச?
ரெக்கார்டு. ஹரிமோகன் சார் எதையுமே ஆதாரம் இல்லாம செய்ய மாட்டார். நாளைக்கு இன்னும் ஃபியூச்சர் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அப்படி கிழிக்கிறதா, அப்படி பிரிச்சு விளையாடுறதா நான் சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க எப்படியும் விளையாண்டுருப்பீங்க. இந்த புத்தகத்தை பிரிச்சு அதுல அந்த பேஜ் நம்பர்ஸோடைய லாஸ்ட் டிஜிட் அதை வச்சுக்கிட்டு அந்த நம்பர் பிரிச்சுன்னா 4 வந்தா 4, 6 வந்தா 6, 0 வந்தா அவுட் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் விளையாடுறது இல்லையா? ஃபேமிலி விளையாடுவீங்களா? புக்கை வச்சு விளையாடுறீங்க. வெரி குட். இனிமே புக்கை வச்சு விளையாடுறேன். திரும்பவும் சொல்றேன், நான் உங்களை படிக்க சொல்லல, விளையாட தான் சொல்றேன். நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஆனா எவ்வளவு யூஸ்னு சொல்லிடுறேன். புக்கை பிரிக்கிறீங்க. என்ன கேம்னா, நானும் எழுந்தலும் அவர்கிட்ட புக் இருக்கும், அவரே பிரிக்க வேண்டியது. புக்கை வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லது அவர் சொல்றார் நான் பிரிக்க வேண்டியது. பிரிச்ச உடனே அந்த லாஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன டிஜிட் பேப்பர் நம்பர் பேஜ் நம்பர் வருதோ 35 அப்ப வந்தா 5 வந்தா 5 ரன்ஸ். ஓகேயா? 6க்கு மேல வந்தா ரன்ஸ் கிடையாது, திரும்பவும் போடணும். இதான் கணக்கு. சோ 6க்கு மேல 6 வரைக்கும் ஓகே, 0 வந்தா அவுட். இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த கேமை இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுறதா இருந்தா, இதான் கேம். இந்த கேமை பெட்டரா விளையாடணும்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, அதே புக்கை எதிராளிகிட்ட கொடுத்து இப்ப நீ என்ன பண்ணுங்க பிரிக்கணும். சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 72 அப்படின்னு அவன் பேஜ் நம்பர் சொல்றான்னு வச்சுக்கேன். நீ என்ன சொல்லணும்னா 72nd பேஜ்ல என்ன பாடத்தினுடைய என்ன பகுதி வருதுன்னு சொல்லணும். சொல்லுங்க. பொதுவா என்ன எத்தனை யூனிட் தெரியும், புக்கை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது உங்க பாடம் சத்த பார்க்கணும் போயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? பிரிச்சு பார்த்துருந்தா ஓரளவு ஐடியா என்ன பண்ணிடலாம். முதல் பாடம் கொஞ்சம் பெரிய பாடம், ஒரு 20-25 பேஜுக்கு மேல இருக்கும். ரெண்டாவது பாடம் சின்ன பாடம். அப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு என்ன பண்ணுங்க, குத்து மதிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், சொல்ற டெக்னிக் ரொம்ப ஜாலி, ஆனா சீரியஸா செஞ்சு பாருங்க. இட் வில் டு வண்டர்ஸ். நீ எதிர்பார்க்காத தருணங்களில் இந்த டெக்னிக் உனக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். இதுதான் விஷுவலைசேஷன் டெக்னிக். எப்படி சார்? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய கண்ணு பேஜ் நம்பரை மட்டும் பார்க்குது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உன் கண்ணு எப்பயுமே தேவையானது தேவையில்லாததுன்னு அது கண்ணுல படுற எல்லாத்தையும் பார்க்கும். பெருசு இல்ல, பறந்து விரிந்த உலகம். அதனாலதானே புக்கை கையில எடுத்து வச்சுக்கிட்டு புக்கை தவிர பாக்கி உள்ள எல்லாம் கவனத்துல பதியுது. இல்லைன்னா தான் இப்படி படிச்சு போவா இல்லையா? நமக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நமக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் சயின்டிபிக்கா சொல்றேன், அவ்வளவுதான். அதான் நிஜம். இப்ப என்ன ஆகும் தெரியுமா? உன் கண் என்ன பண்ணுது, அந்த கீழே உள்ள பேஜ்ல உள்ள மேட்டரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. பாக்குற நீ என்ன பண்ற, அது யோசிக்கிற. உன் மைண்டுக்குள்ள என்ன பண்ற, 10 பேஜ் 20 பேஜ் காட்சிப்படுத்துற, விஷுவலைஸ் பண்ற. முதல்ல இது வந்துருக்குமா, ரெண்டாவது வந்துருக்குமா, இப்படி யோசிக்க 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 ஒரு கட்டத்துல கண்ணை மூடி இப்படி திறந்தா போதும், புஸ்தகம் கண்ணு நடிக்கி. அப்புறம் நீ என்ன பண்ணா போதும், பரிச்சால உட்காந்து எந்திரன் படத்துல சிட்டி ரோபோ மேலே இருந்து காமிக்க நம்ம ஐஸ்வர்யா ராய் உட்காந்து காப்பி எடுத்தாங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த கண்ணை மூடி தொடர்ந்து கேள்விக்கு பதில அப்படியே உலகத்துல லீகலா அடிக்கக்கூடிய ஒரே பிட்டு விஷுவலைசேஷன் தான். யாரும் கேள்வி கேட்க முடியாது. என்னடா தம்பி அங்க சவுத்த பார்த்து எழுதுறேன் கேட்க முடியாது. ஏன்? அங்க என்ன இருக்கு, எனக்கு மட்டும் தானே தெரியும், என் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியும். திரும்பவும் சொல்றேன், ஜாலியா சொல்றதுனால ஒரு டெக்னிக்குடைய வேல்யூ குறைஞ்சிராது. வெரி வெரி யூஸ்ஃபுல். உங்க மைண்ட் எப்படி செயல்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி மெத்தட் என்ன பண்ணிக்கிறோம், மாத்திக்கிறோம். புரியுதா? இந்த ஐடியாவை நீங்க வேற வேற மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள். நாங்க எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லி தருவோம். அதே மாதிரி நீ கூட உண்டாக்கிக்கணும். யூ ஷுட்